வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நீங்கள் இன்டர்நெட்லேயோ எதுலையோ நம்ம சின்சியராக ஏதாவது வேறு வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ, ஏதோ இன்டர்நெட்டில் ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக்கலாம். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் டக்குன்னு வந்துட்டுருக்கும். அது உங்களுக்கு ஒரு வாட்டி வந்தால் தெரியாது. ஒருவேளை நிறைய வந்துட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்போ அந்த வாட்ஸ்அப்லேருந்து வரக்கூடிய மெசேஜை எப்படி ஸ்டாப் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை விடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். சரி, அது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து 2 ட்ரிக் இருக்குது. மொதல் ட்ரிக் என்னென்னு பார்ப்போம். அதாவது மொதல் ட்ரிக் வந்து ஈஸியான ட்ரிக் தான், நம்ம மொபைலில் உள்ள ட்ரிக் தான். அது என்ன ட்ரிக்குன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் செட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது வந்து இப்போ நான் யூடியூப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் யாராவது மெசேஜ் அனுப்புனாங்கன்னா, இப்போ வந்து நான் நோண்டிகிட்டு இருக்கும்போது, இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது மெசேஜ் வந்து உடையில வரும். பாருங்கள், இப்போ நான் யூடியூப்பில் ப்ரௌஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துட்டுருக்கு. சரி, ஒரு வாட்டி வருதுன்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் யூடியூப்பை மறுபடியும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி யூஸ் பண்ணிருக்க டைமில் எனக்கு வந்து மறுபடியும் வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. இந்த பாருங்கள், வந்துடுச்சு. அதாவது நான் இப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் இப்படி உடையில வந்துச்சுன்னா எனக்கு வந்து அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்காது. அதாவது நம்ம வந்து எதாவது தேடிட்டு இருப்போம். அந்த டைமில் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சுன்னா அது நல்லாவாக இருக்கும். சரி, அதுக்கு தான் என்ன பண்ணலான்னு பார்க்க, அதுக்கு செட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் மொபைலில் செட்டிங் எதில் இருக்குன்னு தெரியும். அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே செட்டிங் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து அப்ளிகேஷன் APPS அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லா இதுலேயுமே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து வாட்ஸ்அப் லாஸ்ட்டில், அதாவது எப்போவுமே W எழுத்தானே அது லாஸ்ட்டில் தான் இருக்கும், W. அதில் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணால் அன்இன்ஸ்டால் ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணிடுங்க. அதை ஃபோர்ஸ் ஸ்டாப்பை கொடுத்துக்கிடுங்க. அதாவது ஃபோர்ஸ் ஸ்டாப் கொடுத்தாலே வந்து உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதாவது உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஸ்டாப் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். அதாவது எப்படி ஸ்டாப் ஆச்சா, உண்மையாக மெசேஜ் வருமா வராதுங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு வந்து என்கிட்ட ஒரு ஜியோ செல் இருக்குது. அந்த ஜியோ செல்லேருந்து இதுக்கு என்னோடய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் என்னோடய கேமராவை எடுக்கிறேன். பாருங்கள், எனக்கு ஒரு ஜியோ செல் இருக்குது. அந்த ஜியோ செல்லேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறேன். மெசேஜ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஓகே. இப்போ ஜியோ செல்லில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிட்டு என்னோடய பேர் வேலவன், அது உங்களுக்கு தெரியும் தான். நான் இவ்வளோ வீடியோ போட்டுக்க உங்களுக்கு தெரியும். அதில் வந்து நான் ஜீனி டைப் பண்ணி சென்ட் கொடுக்குறேன். பாருங்கள், சென்ட் கொடுத்து 1 கிளிக் தான் விழுந்திருக்கு. அதாவது மறுபடியும் சென்ட் கொடுக்குறேன், அதுவும் 1 கிளிக் தான் விழுந்திருக்கு. அப்போ வந்து என்னோடய நெட் ஆனில் தான் இருக்குது. நான் இப்போ தானே பார்த்தேன் யூடியூப் வீடியோ பார்த்தேன். நெட் ஆனில் தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் 1 கிளிக் விழுது. நெட் ஆனில் இருந்தால் எப்படியும் டபுள் கிளிக் விழும். ஏன்னா எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சினாலே டபுள் கிளிக் விழும். ஆனால் வந்து இதில் 1 கிளிக் விழுது. அது ஏன் அப்படின்னு பார்ப்போம். அது என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்ப்போம். வந்து நான் வந்து 4 ஸ்டாப் பண்ணி வச்சேன்ல, அதுதான் காரணம். இப்போ 4 ஸ்டாப் வந்து எடுத்து விட்டாச்சுன்னா அது வந்து கரெக்டாக ஆயிரும். டபுள் கிளிக் விழுந்துனா எதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலே போதும். அதாவது உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணாலே மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், வருது பாருங்களா, ரமேஷ் ஜியோன்னு சொல்லிட்டு ஹைச் அப்படின்னு வந்திருக்கு. 6 மெசேஜ் வந்திருக்கு. ஆனால் வந்துட்டுருக்கு பாருங்கள். அதாவது இவ்வளோ மெசேஜ் வந்திருக்கு. ஆனால் வந்து நான் இவ்வளோ நேரம் வரல. நான் வாட்ஸ்அப்பை எப்போ ஓப்பன் பண்ணுறனோ அந்த டைமில் தான் மெசேஜ் வருது. இது ஒரு ஆப்ஷன். இது மொதல் ட்ரிக். அடுத்து இன்னொரு ட்ரிக் இருக்குது. அது வந்து அப்ளிகேஷன். அதாவது பவர்சீட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் இந்த ட்ரிக்கு. பவர்சீட் இது ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. இந்த பவர்சீட்னு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் அடிச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வரும். அதில் வந்து பவர்சீட் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் ஹோம் பேஜ் இருக்கும். இதில் வந்து பவர்சீட் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இல்லை க்ரீன் கலர், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் லோட் ஆகிட்டே இருக்குது. அதாவது இது வந்து ஃப்ரீ அப்ளிகேஷனுங்கிறதுனால ஆட் ஓப்பன் ஆகும். அதாவது அதாவது நம்ம வந்து பைசா கொடுத்து வாங்குகிற அப்ளிகேஷன் மட்டும்தான் ஆட் ஓப்பன் ஆகாது. மற்றபடி இந்த ஃப்ரீ அப்ளிகேஷன்லாம் ஆட் ஓப்பன் ஆகும். அது வந்து ஆட் ஓப்பன் ஆகிட்டு அதை க்ளோஸ் போயிட வேண்டியதாக, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ஆட் ஓப்பன் ஆகி முடிச்சிடுச்சு. இதில் ஆக்டிவேட் ஆப் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். அந்த ரைட் சைடில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்டிவேட் ஆப்புக்கு ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணால் ப்ளூ கலரில் மாறும் அந்த பட்டன். கிளிக் பண்ணிவிட்டு இதை மினிமைஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, மினிமைஸ் பண்ணால் மேலே அந்த கீ சிம்பிள் வந்திருக்கும். பாருங்கள், டாப்பில் பாருங்கள், மேலே கீ சிம்பிள் வந்திருக்கு. அந்த கீ சிம்பிளை வந்தாலே போதும், உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் எந்த மெசேஜ் அனுப்பினாலும் வராது. பாருங்கள், இப்போ மறுபடியும் ஜியோ செல் எடுக்கிறேன், அதை கேமராவை எடுக்கிறேன், நான் மறுபடியும் அனுப்புகிறேன். மறுபடியும் கேமரா எடுக்கிறேன். கேமரா எடுத்து என்னோடய
ஜியோ சிம்மை மறுபடியும் ஓப்பன் பண்ணுறோம். இது ரெண்டாவது ட்ரிக் பார்த்துக்கிடுங்க. ஃபஸ்ட்டு ட்ரிக் உங்களுக்கு சொல்லி தந்துச்சு. ரெண்டாவது ட்ரிக் அப்ளிகேஷன் மூலமாக ட்ரிக். இதில் ஜியோ சிம்மில் ஜியோ செல்லில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன். அதில் என்னோடய பேரை கிளிக் பண்ணுறேன். பேரை கிளிக் பண்ணேன், எல்லாமே சென்ட் ஆன மாதிரி காமிச்சிருச்சு. இப்போ அதில் நான் ஏனி டைப் அடித்து சென்ட் கொடுக்குறேன். ஜேனி டைப் பண்ணி சென்ட் கொடுக்குறேன். பாருங்கள், மறுபடியும் ஜேனி டைப் பண்ணி சென்ட் கொடுக்குறேன். மறுபடியும் ஏனி டைப் பண்ணி சென்ட் கொடுக்குறேன். இப்போ 4 மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கேன். 4 மெசேஜும் சிங்கிள் டிக்கில் தான் இருக்குது, டபுள் டிக் ஆகலை. ஏன்னா இப்போ என்னோடய நெட்டில் ஆனில் தான் இருக்குது. இருந்தாலும் ஏன் டபுள் டிக் ஆகலை அப்படிங்கிறது தெரிஞ்சாங்கண்ணே. ஏன்னா வந்து இந்த அப்ளிகேஷனில் நம்ம ஆக்டிவேட் ஆப் கொடுத்துருக்கோம், அதை டீஆக்டிவேட் பண்ணி வச்சுப்போம். பண்ண உடனே பாருங்கள் மெசேஜ்லாம் குயிக்காக டக்குன்னு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், நான் வருது பாருங்கள், 4 மெசேஜ் பாருங்கள் வந்துடுச்சு. இப்போ அதை க்ளோஸ் பண்ணி விட்றேன், மறுபடியும் வரும் பாருங்கள். பாருங்கள் எத்தனை மெசேஜ் எத்தனை வாட்டி வருது பாருங்கள். அதாவது என்ன தெரியுமா, இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் ஆப் கொடுத்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் யார் மெசேஜ் அனுப்பினாலும் அது வந்து வராது. நீங்கள் அந்த ஆக்டிவேட் ஆப் வந்து டீஆக்டிவேட் பண்ணி விட்டால் மட்டும் தான் உங்களுக்கு மெசேஜ்லாம் வரும். அதாவது இந்த 2 ட்ரிக் தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. இன்னும் நிறையா ட்ரிக் இருக்கலாம், ஆனால் இந்த 2 ட்ரிக்கை வச்சு உங்களுக்கு போதுமானது. இதில் எந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கோ அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது உங்களோட வந்து விரைவது வேலை. தேங்க்யூ, பாய்.